இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா மாடர்ன் இந்தியா. ஸோ நம்ம என்னன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட் கிளாஸஸ் மற்றும் மெட்டீரியல் உங்களுக்கு ஆப்ல அவைலபிளா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த பார்ட்ல பார்க்கும்போது மாடர்ன் இந்தியா சீரிஸ் தான் வரும். டெய்லி நைட் 8 PM இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். மிஸ் ஆகாம ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம இந்த கண்டென்ட் குள்ள போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்னன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ மாடர்ன் இந்தியாவில் யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு ஸோ இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம ஸ்டோரி ஓரியன்டா கிளியரா கனெக்டிவேட் பண்ணிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுல முத இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு யூரோப்பியன் கிங்டம் ஏதாவது இருக்குன்னா அது போர்ச்சுகஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல போர்ச்சுகஸ் எம்பையர் பத்தி. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல கண்டினியூ ஆகும். ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, எப்படி போர்ச்சுகஸ் எதுக்கு இந்தியாவுக்குள்ள வர்றாங்க, அவங்க இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான தேவைகள் என்ன, ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து இதுக்கு முன்னாடி போர்ச்சுகஸ் கடல் மூலியமாக நம்ம இந்தியாவோட ட்ரேட் பண்ணாம அதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படின்னா லேண்ட் மூலியமாக. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு மேப் ஐடியா வேணும். ஸோ அதனால தான் இந்த மேப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து மேப் கனெக்டிங் எல்லாம் பார்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவோட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க லேண்ட் ரூட்ல. முக்கியமா அரப் கிங்டம்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ இந்த அரப் ட்ரேடர்ஸ் தான் அதிகமாக வந்து இந்த ஸ்பைசஸ் என்று சொல்ற எல்லா பொருட்களுமே வந்து இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தவங்க யாருன்னா முக்கியமா இட்டாலி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த அரபு தேசங்களோட நல்ல கான்டாக்ட் வச்சிருந்தாங்க. இந்த அரபு தேசங்கள் ஸோ இவங்க நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க, பயங்கரமான லாபம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த ஸ்பைசஸ்க்கான டிமாண்டும் அதிகமாயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியா போகும்போது ஏன் இவங்க கடல் மூலியமாக இந்தியாவுக்கு ரூட் கண்டுபிடிக்க யோசிச்சாங்க? அதுக்கான காரணத்தை நம்ம தேடுறோம்னா ஆக்சுவலா வந்து இந்த ரீஜியன்ல, ஸோ இந்த இருக்கிற சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜியன்ல என்னன்னா இங்க கான்ஸ்டன்டினோப்பிள் இருக்கும், அதுதான் மெயின் ட்ரேடிங் சென்டரா இருக்கும். ஸோ அந்த ரீஜியனை வந்து ஒட்டாமன் எம்பையர் வந்து கைப்பற்றிப்பாங்க. இந்த ஒட்டாமன் எம்பையர் கைப்பற்றின பிறகு அவங்க நிறைய ரீஜியனை, முக்கியமா இந்த ரீஜியன் எல்லாமே ஆப்பிரிக்கா, இந்த கனெக்டட் ரீஜியன் எல்லாத்தையுமே வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க. இதனால இந்த ஸ்பைசஸ் ட்ரேட் வந்து இந்த யூரோப்புக்கு நடக்காம அவங்க இடையூறா வந்து இருப்பாங்க. ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து உருவாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, அதே போல ஸ்பைசஸ்க்கான ரேட்டும் அதிகமாயிருச்சு, அவங்களுக்கு இன்னும் நிறைய டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ அப்ப இங்க இருக்கிற நிறைய ரீஜியன்ஸ் அதே போல யூரோப்பியன் கிங்டம்ஸ் எல்லாமே வந்து இப்ப நம்ம இந்தியாவுக்கு தரையின் மூலியமாக நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம கடற்படையை வந்து உபயோகிக்கணும்னு அவங்க வந்து கடல் மூலியமாக இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த ஸ்பைஸ் ட்ரேட் பண்றதுக்காகவும் நிறைய சார்ட்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க, ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்க, நிறைய ஷிப்ஸும் கிளம்பி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்ததுல இவங்க இது மட்டுமே இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்காவையும் கண்டுபிடிச்சாங்க. இன்னும் பல ஏரியாஸையும் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை எல்லாமே கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்த காலம் தான் இது. ஸோ அப்படி இந்த போர்ச்சுகீஸ் எப்படி வந்தாங்கன்றதை பார்ப்போம். ஸோ 1453 அந்த காலத்துல ஸ்பைஸ் ட்ரேட் மோனோபொலி யார் கையில இருந்துச்சுன்னா இட்டாலியன் மர்ச்சன்ட்ஸ் கையிலயும் அதே போல அரப் நாட்டு கையிலயும் இருந்துச்சு. அவங்க தான் நிறைய பிளாக் பெப்பர், ஸ்பைசஸ், சில்க் எல்லாமே நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன, அதிகமான பிரைசஸ்க்கு அதிகமான விலைக்கு மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்த இந்த ஒட்டாமன் எம்பையர் இருக்காங்கல்ல, அவங்க கான்ஸ்டன்டினோப்பிள் இந்த ரீஜியன்ஸை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு, ஸோ இது முக்கியமான காரணமா இருந்துச்சு ஏன் இவங்க இன்னொரு ரூட் கண்டுபிடிக்கணும். அதே போல இதே சுச்சுவேஷன்ல ஐபீரியன் புஷ் என்று சொல்லுவாங்க. இந்த ஐபீரியன் புஷ் என்றால் என்னன்னா, ஸோ மற்ற நாடுகள் ஸ்பெயின் இன்னும் சில நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அவங்க எல்லாமே என்னன்னா கடல் மூலியமாக ஸ்பெயின், போர்ச்சுகல் இவங்க எல்லாமே வந்து கடல் மூலியமாக இன்னொரு ரூட் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் வந்து அவங்களுக்குள்ள பில்ட் ஆச்சு. ஏன்னா இந்த போர்ச்சுகல் ஸ்பான்சர்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. போர்ச்சுகல் பிரின்ஸான ஹென்ரி கூட என்ன நிறைய நேவிகேட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இவங்க எல்லாம் வந்து எப்படியாவது இந்த கடல் மூலியமா ரூட் கண்டுபிடிக்கணும்னு அவங்களோட ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கப்பல்கள் எல்லாமே வந்து இங்க கேப் ஆஃப் குட் ஹோப் என்று சொல்லுவாங்க. இங்க வரைக்கும் வந்து வழி தவறி போறது, இல்லைன்னா மூழ்கி போறது, இங்க இருந்து ஃபர்தரா போக முடியாம ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இதே போல இன்னொரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி இருக்கு. ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாமே என்னன்னா தியரிட்டிக்கல் ஃபேக்ட். இதே போல மித்திக்கல் ஃபேக்டும் இருந்துச்சு. மித் என்றால் என்னன்னா உண்மையா பொய்யான்னு நம்மளால சொல்ல முடியாது, அது வந்து அவங்க யூகிச்சுக்கிட்ட ஒரு விஷயம். என்ன இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்பினாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பிரமையில இருந்தாங்கன்னு சொல்லலாம், மித்தா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அந்த மித்துனா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து எப்ப இந்த ஒட்டமன் எம்பையர் வந்து இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினாங்களோ, ஸோ இப்போ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த இஸ்லாமிக் எம்பையர் தாண்டி இந்த பக்கம் எங்கேயோ ஒரு ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல வந்து ஒரு சஸ்பென்ஸான கிறிஸ்டியன் கிங்டம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிறிஸ்டியன் ராஜா ஒரு பெரியவங்க என்ன யோசிச்சாங்கன்னா,
பிரஸ்டர் ஜான். இந்த பிரஸ்டர் ஜான் என்ற ஒரு மித்தாலஜிக்கல் கிங். இது வரைக்கும் இருந்த மாதிரி ப்ரூஃப் இல்லை, இது ஒரு ஜஸ்ட் வியூகம் மட்டும்தான். ஆனா அவங்க அந்த காலத்துல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்பிட்டு இருந்ததுனால அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிரஸ்டர் ஜான் என்பவர் வந்து ஒரு மிடிவல் யூரோப் அப்புறம் அந்த பக்கம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தாண்டி ஈஸ்டர்ன் சைடு எங்கேயோ இருக்காங்கன்னு நம்பி இவங்க வரும்போது கூட என்னன்னா இவங்க நிறைய லெட்டர்ஸ் எடுத்துட்டு வருது. அந்த பிரஸ்டர் ஜானுக்கு நாங்க இருக்கோம், உங்களை நாங்க காப்பாற்றுவோன்ற மாதிரி இவங்க லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அது மித்தாலஜிக்கல் எலிமெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு இது ஒரு மித். இந்த மாதிரி யாருமே இந்த பிரஸ்டர் ஜான்ன்ற ஒரு அதிகாரியோ இல்லைன்னா ஒரு ராஜாவோ இல்லைன்னு அவங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் ஆனா இவங்க நிறைய டேஞ்சரஸ் வாயஸ் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் புஷிங் ஃபேக்டர் வந்து இந்த மித்தை வந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷன், நம்ம சார்ந்த ஒரு ராஜா இருக்கார், நம்ம உதவி பண்ணார், அவருக்கு நம்ம உதவி தேவை, நம்மளும் போகணும் அப்படின்ற ஒரு புஷிங் ஃபேக்டரை வந்து இந்த மித்தை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது வாஸ்கோ டி காமா வந்து அவரோட பயணத்தை ஆரம்பிப்பாரு 1498 அந்த காலகட்டத்தில். இவர் ஆரம்பிச்சது மட்டுமே இல்லாம ஸோ இவர் கடல் மூலியமாக அவரோட படையை கூப்பிட்டுட்டு வருவார். ஸோ அவர் வரும்போது என்னன்னா ஸோ அந்த படையெல்லாம் கூப்பிட்டு வந்த பிறகு ஸோ ஆப்பிரிக்கால வந்து அவர் நின்றுடுவார். ஸோ ஆப்பிரிக்கால இருந்து ஃபர்தர் போறதுக்கான வழி அவருக்கு தெரியாது. ஸோ அப்ப அங்கிருந்து கூட பாருங்க, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு வந்த பிறகு இங்க இருந்து வந்த பிறகு இந்த மொசாம்பிக்யூ அதே போல மசாதி இங்க வந்து என்னன்னா நிறைய குஜராத்தி ட்ரேடர்ஸ் வந்து இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த அரேபியன் சி கடல் பகுதியில யூரோப்பியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அபாரமான ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல என்னன்னா இஸ்லாமிக் கிங்டம்ஸ் இருக்கோ அவங்க வந்து இங்க ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டே தான், பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ரூட்டை பத்தி கிளியரா தெரியும். பட் யூரோப்பியர்கள் கடல் மூலியமாக வரல. ஸோ அந்த கடல் மூலியமா முதலா வந்தது யாருன்னா இந்த வாஸ்கோ டி காமா. இந்த வாஸ்கோ டி காமாக்கு ஒருத்தர் உதவி பண்ணார். ஸோ என்னன்னா ஸோ ஒரு குஜராத்தி மெர்ச்சன்ட் வந்து உதவி பண்ணாரு. அவரோட பெயர் வந்து அப்துல் மஜீத். இந்த அப்துல் மஜீத் வந்து வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் நம்மள இந்தியாவோட கடற்பகுதிக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போறார். ஸோ அப்படி போன பிறகு இவர் எந்த இடத்துக்கு ரீச் ஆவார்னா வாஸ்கோ டி காமா கேலிக்கட் என்ற இடத்துக்கு ரீச் ஆவார். அங்க ஒரு ஹிந்து ரூலர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு, ஜமோரின் என்பவர். ஸோ அங்க என்னன்னா இந்த ஜமோரின் ராஜா வந்து அபாரமான பணம் சொத்து ஸோ எல்லாம் கொண்டவர். அதே போல ஒரு பணக்கார ராஜ்யம் என்று சொல்லலாம். அதே போல நிறைய தங்கம் எல்லாமே இருந்துச்சு, மினரல்ஸ் எல்லாமே வெல்த்தோட ஒரு செமையான ராஜாவா இருந்தாரு, செழிப்பான ராஜாவா இருந்தாருன்னு ஒரு சிம்பிளா முடிக்கலாம். அந்த மாதிரி செழிப்பான ராஜா வந்து இவரை ஒரு பைரட்டா தான் பார்த்தாங்க. ஒரு குறைச்சிதான் எடை போட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆள் இன்னும் பெரிய இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. அது ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம வாஸ்கோ டி காமா அவர் எடுத்துட்டு வந்த ஒரு சில கிஃப்ட்டை கொடுத்தாரு. ஏன்னா கம்மியான குவாலிட்டியில தயார் பண்ண ஒரு தோப்பி, சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து வாஸ்கோ டி காமா வந்து கிஃப்டா வந்து கொடுப்பாரு. அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற பொதுமக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, ராஜாவோட இருக்கிற கூட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாமே நக்கலா சிரிப்பாங்க. ஸோ அதுல நம்மளோட வாஸ்கோ டி காமா செம்ம கடுப்பாயிருவார். என்னடா என்ன இவ்வளவு குறைச்சி எடை போடுறீங்க இவ்வளவு. ஏன்னா அந்த இந்திய ராஜாக்கள் வந்து அந்த காலகட்டத்துல வந்து செம பணக்காரங்களா இருந்தாங்க, செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸும் அவங்க போடுற தங்கமும் அவ்வளவு வேல்யூபிளா இருந்துட்டு இருந்துச்சு. ஈவன் யூரோப்பியர்களே இன்னி வரைக்கும் பொழைச்ச பொழப்பு எல்லாமே வந்து நம்ம இந்தியால இருந்து எடுத்துட்டு போன பொழப்பு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா நம்ம இந்தியர்களிட அபாரமான பணம், பணம்னா காசு இல்லை, அது வந்து வெல்த் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து இவர் பார்த்து வந்து இவங்களை குறைச்சி எடை போட்டார். ஸோ அப்போ வாஸ்கோ டி காமாக்கு செம கோபமாகும். ஆனா இவங்க வந்ததுக்காக இவருக்கு நிறைய ப்ரெசன்ஸும் கொடுப்பாரு. இந்த வாஸ்கோ டி காமா வந்து போனார்ல, அவரோட ட்ரிப் கிட்டத்தட்ட 60 டைம்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு. அப்படின்னா அவர் செலவு பண்ணி வந்தது, அவர் வந்து இங்க ட்ரேட் பண்ணதுல கிட்டத்தட்ட 60 மடங்கு அவரால் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சு நம்மளோட வாஸ்கோ டி காமானால. ஸோ அப்ப இந்தியாவிட்ட எவ்வளவு வெல்த் இருக்கு. அதே போல எல்லாரும் இந்த வாஸ்கோ டி காமாவை குறைச்சி எடை போட்டதுனால செம்ம கடுப்பா போறாரு நம்மளோட வாஸ்கோ டி காமா. அதே போல அவர் திருப்பி போய் நல்லா சம்பாதிச்சிட்டாலுமே அங்கிருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியை இந்த வாட்டி திருப்பி வந்தாரு 1502. இந்த வாட்டி வந்த வாஸ்கோ டி காமா வந்து அவரோட ஒரு ரிவெஞ்சை தீர்த்துக்கிறதுக்காக அவர் என்னையா குறைச்சி எடை போடுறீங்க, இந்த வாட்டி உங்களுக்கு பரிசெல்லாம் இல்லை, ஏவுகணைகள் எடுத்து வரேன்ற மாதிரி அவர் வந்து கன் ஷாட்ஸ், கேனான்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த கேலிக்கட்டை வந்து தகர்த்துருவார். அவனை அட்டாக் பண்ணி அந்த கேலிக்கட் ரீஜன் வந்து அவர் கேப்சர் பண்ணிட்டு அவரோட கண்ட்ரோல்குள்ள எடுத்துப்பார். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, ஸோ இவர் வந்து ஒரு டிராவலரா வந்தவர் கடைசியில வந்து ஸ்லோவா வந்து அந்த ரீஜனை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரு நம்மளோட வாஸ்கோ டி காமா. ஸோ எடுத்துக்கிட்ட பிறகு இப்ப அவங்களோட கிங்டமும் இன்வால்வ் ஆகும். ஏன்னா வாஸ்கோ டி காமா இன்ஃபர்மேஷன் கொடுப்பார்ல யாருக்கு, இந்த போர்ச்சுகஸ்க்கு, நான் கைப்பற்றிட்டு இனிமேல் நம்ம ஆட்சி தான், நமக்கு நினைச்சதை செய்யலாம் அப்படின்னு அவர் தெரிவிப்பார். அப்ப
அங்க இருக்கிற ராஜா இருப்பார் பாத்தீங்களா. ஸோ அந்த ராஜா 1505 அந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீஸ் ராஜா வந்து ஒரு ஃபர்மன் மாதிரி அப்படின்னா ஒரு பர்மிஷன் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. ஸோ இதனால என்ன 3 வருஷம் வரைக்கும் எஸ்டோடே போர்ச்சுகீஸ் த இந்தியா என்று சொல்லுவாங்க. அப்படின்னா போர்ச்சுகீஸோட ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கான பர்மிஷனும் கொடுத்தாங்க. பர்மிஷன் கொடுத்தது மட்டுமே இல்லாம அதுக்கு ஒரு கவர்னரையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கவர்னர் வருவாரு. அவர் தான் இந்த பிரான்சிஸ்கோ டே அல்மைதா. ஸோ மொத போர்ச்சுகீஸ் கவர்னர் யாருன்னா இந்த மைதா பிண்டி தான். ஸோ இந்த மைதா மாவு தான் அது நம்மளோட பிரான்சிஸ்கோ டே அல்மைதா. இவர் 1505ல இருந்து 1509 வரைக்கும் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் ராய். அதே போல இந்தியன் ஓஷன் பகுதியில இந்த ஒரு ட்விஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த போர்ச்சுகீஸ் வெறும் இந்தியாவை மட்டுமே கைப்பற்றல. அவங்க கிழக்கு பக்கம்னா இந்த ஈஸ்டர்ன் டெரிட்டரிஸ்லயுமே வந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா இந்த அல்மைதா வந்து பயங்கரமான மைதா. என்ன மாதிரி மைதானா, இவர் எப்படியாவது இந்த பகுதியில நான் தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது, யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு புது சிஸ்டம் எல்லாம் எடுத்துட்டு வருவார். அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு வந்த சிஸ்டம்ல என்னன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி. ப்ளூ வாட்டர் பாலிசி என்னன்னா, இந்த கடற்படையில இந்த இந்திய மகாசமுத்திர பகுதியில நாங்க ட்ரேட் பண்ணுவோம், வேற யாருமே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியரா வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறார். அதே போல கடற்படையில இந்த போர்ச்சுகீஸ் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இந்த யூரோப்பிய கப்பல்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, வேகமானது. அதே போல அவங்களுக்கு பெரிய பெரிய பீரங்கிகள் எல்லாம் உள்ளது. ஸோ அதனால வந்து என்னன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த கடற்படையை வந்து அவங்க கைப்பற்றி வச்சுட்டு இருந்தாங்க. அதே போல அவங்க இந்த தரைப்பகுதியில கடலோர பகுதியில தனக்கான ஒரு போர்ட்ஸ் உருவாக்குறது, மேசிவ் போர்ட்ஸ் உருவாக்குறது, துறைமுகங்கள் உருவாக்குறது, நேவல் பேசஸ் உருவாக்குறது, இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது கட்டாயமா வந்து அதை எதிர்த்து நிற்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதிர்த்து நிக்கிற ஒரு போராட்டம் வந்து இங்க நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை வந்து பிடிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாரு? இந்த அங்க இருக்கிற வேற டைனஸ்டிஸ் வந்து இதை எதிர்த்து நிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன செய்யறாங்கன்றதான் பார்ப்போம். ஸோ இங்க என்னன்னா நம்ம அல்மைதா வந்து எதிர்த்து நிக்கிறதுக்காக அங்க இருக்கிற முக்கியமா வந்து ஒரு கடற்படை யுத்தம் வந்து நடக்கும். அதான் பேட்டில் ஆஃப் சாவோல் என்று சொல்லுவாங்க. ஒரு பெரிய படை, முக்கியமா யாரு இந்த யாரெல்லாம் இவர்கிட்ட செட்பேக் ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த படையெல்லாம் ஒன்றிணைச்சு அவங்க எதிர்த்து வர்றாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் சாவோல என்ன நடக்கும்னா, ஸோ இங்க இந்த மாமுல்க் என்று சொல்லுவாங்க, ஈஜிப்ட். ஸோ இப்போ ஒரு விஷயம் திருப்பி உங்களுக்கு மேப் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஸோ இங்க மேப் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும்னா இந்த கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த கடல் பகுதியை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஈஜிப்ட் வந்து நிறைய வரைக்கும் வந்து இந்த கடல் பகுதியில வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து ஈஜிப்ட்ல வந்தப்ப மாமுல்க் சுல்தானேட் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா இஸ்லாமிக் கிங்டம் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாமுல்க் சுல்தானேட் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல குஜராத்தி மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அரேபியன் சி கடல் படையில தான் நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கொச்சியுமே வந்து அங்கதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டிவா வந்து இது இவ்வளவு காலமும் அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா போர்ச்சுகீஸ் வந்து இந்த கேலிக்கட்டை கைப்பற்றிட்டு ஸோ இது எல்லாமே என்னோடது, இந்த கடல் பகுதியெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லி இவர் ப்ளூ வாட்டர் பாலிசி வந்து எடுத்துட்டு வந்தார். ஸோ இப்ப மத்தவங்க எல்லாம் கடுப்பாவாங்கல்ல, ஸோ அதை எதிர்த்து நிற்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதிர்த்து நின்னதான் இந்த பேட்டில் ஆஃப் சாவோ. இப்ப நம்ம சாவலுக்குள்ள வந்துருவோம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் சாவோல என்ன நடக்கும்னா 1508ல கிட்டத்தட்ட 3 ஆர்மியும் ஒன்றிணைந்து இங்க போராட்டத்துக்கு வந்து வருவாங்க. சோ அங்க என்ன நடக்கும்னா இந்த அல்மைதா இருக்கார் பாத்தீங்களா, அவரோட பையன் போராட்டி இருப்பார் லோரெங்கோ. அவரோட பையனை வந்து இந்த சண்டையில கொண்டுருவாங்க. சோ இப்ப நம்மளோட அல்மைதாக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. எப்படியாவது ஒண்ணு நானு இவங்களை தோக்கடிப்பேன் அப்படின்னு அவரு ஒரு சத்தியம் பண்ணுவார். அதே போல அந்த நேரம் போர்ச்சுகீஸ் மக்களும் வந்து வந்துருங்க, இதோட நீங்க போதும், நிறைய தோல்வியும் நிறைய லாஸும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்ல, என் பையனுக்கு நான் வந்து கட்டாயமா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த ரிவெஞ்ச் தான் அடுத்து நடக்கிற யுத்தம் பேட்டில் ஆஃப் தியூ. சோ இந்த பேட்டில் ஆஃப் தியூ என்ன நடக்கும்னா முஸ்லிம்ஸோட மாமுல், குஜராத், ஜமோரின் எல்லாருமே ஒன்றா இணைந்து, ஹிந்து மற்றும் இஸ்லாமிக் கிங்டம்ஸ் எல்லாம் ஒன்றா இணைந்து கடற்படையை உருவாக்கி அவங்க வந்து தாக்குறதுக்கு வருவாங்க. இந்த வாட்டி பிளான்டா நிறைய யுத்தத்துக்கு ரெடியா பெரிய பெரிய கேனியான்ஸ் வச்சுட்டு சித்தமா இருப்பாரு நம்மளோட மைதா. சோ நம்ம மைதா மாவு என்ன செய்யறாருன்னா திருப்பி இவங்களை அட்டாக் பண்றாரு. சோ பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அது மட்டுமே இல்லாம இந்த கடற்படையில உள்ள இஸ்லாமிக் கிங்டம்ஸோட படகுகள் எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குறாரு. சோ இப்ப என்ன நடக்குது, இந்த பேட்டில் ஆஃப் டையூல சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகுது, கடலின் ராஜா நான் தான் அப்படின்ற மாதிரி சோ நம்மளோட மைதாமா வந்து திகழ்ந்து நிக்கிறார். சோ இதுதான் பிரான்சிஸ்கோ அல்மைதா. இவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான போர்ச்சுகீஸ் கவர்னராகவும் வைஸ்ராயாவும் திகழ்கிறாரு. சோ இதோட வந்து இந்த ராஜ்யத்தை வந்து இவர் கைப்பற்றார். இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். He who holds the lord of the sea will command the land.
அப்படின்னா யார் கடலையை கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்களோ அவங்க தரைப்படையுமே அதே போல தரைப்பகுதியுமே கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க அப்படின்னு இவர் சொன்னாரு. ஸோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி கடற்படையில அதே போல கடல் பாகத்துல யாருமே இவங்களுக்கு யூரோப்பியன் அவர் இருக்கிற திறமை வந்து மற்றவங்களுக்கு இல்லை. அதனால இஸ்லாமியர், ஹிந்து மற்ற எல்லாத்தையுமே தோக்கடிச்சு இந்த போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா நிற்பாங்க. ஸோ இதோட அவர் நினைச்சது சாதிச்சிட்டாரு. அவர் திருப்பியும் போயிடுவாரு. அடுத்து வர்றது இன்னொருத்தர் வருவாருங்க. ஸோ இவர் தான் என்ன சொல்லுவோம்னா இங்க அல்போன்சா டே அல்பெக்வர்க். என்ன சொல்லுவோம்? அல்போன்சா டே அல்பெக்வர்க். இவர் 1509 இருந்து 1515 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். இவரும் ஒரு ஃபியர்ஸ் மைண்ட் செட்டோட மற்ற ராஜ்யங்களும் தன்னோட கைப்பற்றிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட வர்றவர் தான். இவர் வந்த உடனே அவரோட பிளானா வந்து 1510 அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட கோவா பகுதியை வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ள எடுத்துப்பார், கேப்சர் பண்ணிப்பார். இந்த கோவாவை யார் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னா சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து இவர் வந்து கோவாவை வந்து கைப்பற்றிப்பாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த போர்ச்சுகீஸ் கனெக்ட் வந்து நமக்கு கோவாட்ட இருக்காது. முத ஆரம்பிச்சு வச்ச ஆள் யாருன்னா அல்போன்சா டே அல்பெக்வர்க். நீங்களா அல்போன்சா மாம்பழம் சாப்பிட்டுருப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த அல்போன்சா யாருமே இல்லை, இந்த அல்போன்சா தான். இவர் பேரால் உருவாக்கப்பட்ட மாம்பழம் தான் அது. ஓகேவா? ஸோ இந்த அல்போன்சா வந்து மெல்ல 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 கோவாவை கைப்பற்றது இல்லாம தன்னோட டெரிட்டரியை இன்னும் விரிவுபடுத்தணும்ன்ற ஒரு பிளான்ல இவர் பண்ணாரு. அதே போல இவர் கடற்படையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு சோக் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஹோர்மோஸ் பாயிண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஈரான் மற்றும் யூஎஸ்ஏ நடுவில் நடக்கிற சண்டையில இந்த சோக் பாயிண்டான ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் பிளாக் ஆன பிறகு நிறைய வரைக்கும் ட்ரேட் எல்லாமே பிளாக் ஆகுது. அந்த மாதிரி தான் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இவர் வந்து முக்கியமான ட்ரேட் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரெயிட்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ ஹோர்மோஸ், மலாக்கா, ஏடன் இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரெயிட்ஸுமே வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிட்டு மொத்த ட்ரேடுமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து என்னோட மூலியமா தான், இந்த போர்ச்சுகீஸ் மூலியமா தான் ட்ரேட் நடக்கணும்ன்ற மாதிரி இவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் வந்து உருவாக்குனாரு. அதுதான் இந்த அல்போன்சா டே அல்பெக்வர்க். இவர் இங்க ஒரு ட்விஸ்ட், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா பாருங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் படிக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ்க்கும் அதே போல இந்த போர்ச்சுகீஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும். என்னன்னா இங்கிலாந்து மற்றும் டச் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், பிரெஞ்சு எல்லாம் வந்தாங்க. பட் அவங்க எல்லாம் என்னன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போனாங்க. என்ன அவங்களோட மெயின் எண்ணம் வந்து ப்ராஃபிட். நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய லாபம் பார்க்கணும், இதுதான் இவங்களோட எண்ணமா இருந்துச்சு. பட் ஆனா இவங்க இன்டர்னல் அஃபேர்ஸ்குள்ள அந்த அளவுக்கு தலையை நுழைக்கல. ஸோ வந்த உடனே வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ்குள்ள வந்து அவங்க தலையை நுழைக்காம பர்சனல், சோசியல், சொசைட்டி என்று சொல்லுவோம், அதுக்குள்ள தலையை நுழைக்கல. பட் ஆனா போர்ச்சுகீஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. போர்ச்சுகீஸ் வந்த உடனே என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மதத்தையும் அதே போல அவங்களோட எண்ணத்தையும் அதே போல நம்ம மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹிந்து, முஸ்லீம், அவங்க எல்லாத்தையும் குறைச்சி எடை போடுறது, அதே போல அவங்களோட சொசைட்டிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகுது, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ண இந்த மாதிரி தவறுகள் தான் அடுத்து வர காலகட்டத்தில் இவங்களுக்கு அழிவா கூட மாறும்னு நம்மளால பார்க்க முடியும். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு கிளியரா புரிய வைக்க போறேன். ஸோ இந்த கான்செப்ட் குள்ள வரும்போதுன்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாருன்னா ஒரு போல்டு டெசிஷன் மேக் பண்ணுங்க. சதி சககமனம் எது இருக்கோ அதை பேன் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சத்தியை பேன் பண்ணது எப்படின்னா ஸோ இந்த சோ கால்டு போர்ச்சுகீஸ் இருக்கும்போது தான், அதுவும் இந்த அல்போன்சா டே அல்பெக்வர்க் இருக்கும்போது தான். ஸோ இவர் பேன் பண்ணது மட்டுமே இல்லாம அவரோட ராஜ்யத்தில் உள்ள அப்படின்னா அவரோட ரீஜன்ல உள்ள ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்தியன் பெண்மணிகளை வந்து இன்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இதனால ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம், இதனால வந்து நம்ம இந்தியாக்குள்ள ஒரு இன்டர்மிங்கிள் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல செஞ்சார். ஸோ இதனாலதான் இன்னைக்குமே வந்து நிறைய வரைக்கும் வந்து இந்த போர்ச்சுகல் கம்யூனிட்டி, போர்ச்சுகல் மற்றும் இந்தியாவோட கிராஸ் பிரீட் மாதிரி இந்த லூசோ இந்தியன் என்று சொல்லலாம். ஸோ இந்த லூசோ இந்தியன் பாப்புலேஷன் வந்து நமக்கு அதிகமா வந்து கோவால நம்மளால பார்க்க முடியும். இதை லூசோ இந்தியன் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் இவர் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற சோ கால்ட் அல்போன்சா டே அல்பெக்வர்க். இவருக்கு அப்புறம் வந்த ஒரு முக்கியமான ராஜா இல்லைன்னா முக்கியமான கவர்னர், ஏன்னா நான் இவ்வளவு நேரம் ஹிஸ்டரி பார்க்கணும் ராஜாராஜன் வந்துச்சு, பட் இவங்க எல்லாமே கவர்னர்ஸ், வைஸ்ராய்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த நினோடே கன்வோ என்ன செஞ்சாருன்னா இவருக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் தேவை. ஸ்ட்ராட்டஜிக் என்ன, இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து தேவை. அதனால இவர் வந்து தன்னோட ஃபேக்டரி அப்படின்னா இந்த ஹெட் குவார்டர்ஸ் கேபிட்டலை வந்து கொச்சின்ல இருந்து அவங்க கோவாக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப நீங்க இந்த மேப் பாருங்க, ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு சிம்பிளா புரியும். அவங்க முத வந்து கேலிக்கட்டு, அது கொச்சின், கொல்லம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க தான் கைப்பற்றிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இங்க பெங்களூர், கோவா இது எல்லாமே கைப்பற்றின பிறகு அவங்களோட எண்ணம் வந்து இந்த பக்கம் பாம்பே, பாசின், டேமன் அண்ட் டையூ இது எல்லாமே கைப்பற்றுற எண்ணத்தோட இருந்தாங்க. ஸோ அப்ப அவங்களோட ரூலிங் கேபிட்டல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே போல
இந்த அரேபியன் சி கடல் பாகம் எல்லாம் தானே முக்கியமான ஆளுகளா நிக்கணும்னா சென்டர் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க கோவாக்கு வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அதே போல அங்க வந்து அவங்களுக்கான செட்டில்மெண்ட், ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இருந்துச்சு. அதே போல இந்த போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்ஸ் அந்த பக்கம் மட்டுமே இல்லாம ஈஸ்டர்ன் பார்ட்லயுமே தூத்துக்குடின், நாகப்பட்டினம், புலிகாட், அதுக்கடுத்து மசூலிப்பட்டினம், சிட்டகாங், ஹூக்ளி, இங்க பாருங்க கொல்கத்தா கிட்ட தான் இந்த ஹூக்ளி. ஏன்னா இந்த இதுக்கான ரிலேட்டட் ஸ்டோரிஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து அவங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த போர்ச்சுகீஸ். ஸோ அப்படி செட்டில் ஆன ஸோ அதுக்கடுத்து இதே போல கேபிட்டல் வந்து நினோ டே கன்ஹோ வந்து கொச்சின்ல இருந்து கோவாக்கு வந்து தன்னோட கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இவர் தெளிவா அங்க இருக்கிற லோக்கல் கிங்டம்ஸோட ஒரு டிப்ளமேட்டிக் டேர்ன் ஓவர்ல வந்து டிப்ளமேட்டிக்ல வந்து ஸோ அதே போல வந்து இங்க இருக்கிற பகதூர் ஆஃப் குஜராத் அவங்க கிட்ட இருந்து பேசி என்னன்னா இந்த பேசின் பகுதி எது இருக்கோ ஸோ அதை வந்து தான் வந்து எடுத்துக்கிறார். ஸோ இந்த பேசின், டாமன் இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சில டாக்ஸ் கட்டி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்து வர காலகட்டத்துல ஒரு பெரிய இன்சிடென்டே நடக்கும். என்ன நடக்கும்னா இந்த சுல்தான் ஆஃப் குஜராத் வந்து இவங்க இந்த போர்ச்சுகீஸ் பண்ற விஷயம் பிடிக்காம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணலான்னு அவர் வருவார். இந்த பகதூர் ஷா வந்து வருவார். ஸோ அப்போ வந்து என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னா இவங்க இந்த போர்ச்சுகீஸோட கப்பலோட டெக் மேல இருந்து இவங்க 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை பண்ணும்போது திடீர்னு ராஜா தண்ணிக்குள்ள தள்ளப்படுவாரு. ஸோ அங்கேயே வந்து மூழ்கி இறந்துருவாரு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது அவரா உளுந்தாரா இல்ல போர்ச்சுகீஸ் பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களா என்னன்னு. ஆனா இதுக்கு அடுத்து வந்த ஒரு அவகாசம் என்னன்னா போர்ச்சுகீஸ்க்கு என்னன்னா டைரக்டா இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே தானே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே போல தானே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால ஸோ மெல்ல மெல்ல இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் ரீஜன்லயும் மற்ற பாகங்களையும் வந்து நம்ம பார்க்குற இந்த போர்ச்சுகீஸ் வந்து டாமினேட்டிங் பவரா வந்து மாறிடுறாங்க. ஸோ இவங்க தான் இம்பார்ட்டன்டான கவர்னர்ஸ் அவங்க காலத்து நடந்த இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த நினோடே கன்ஹோக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் நடக்கும் இந்த வைஸ் ராய்ஸ் இந்த இதில். அவரை பத்தி இங்க இல்லை, நான் எழுதுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ முக்கியமா வந்து மார்டின் அல்போன்சா. ஸோ மார்டின் அல்போன்சா என்ற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அல்போன்சா டே சோசா என்று சொல்லுவாங்க. ஸோ இவர் இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் இம்பார்ட்டன்ட். இது கேரளா ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். கேரளா பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மார்டின் டே அல்போன்சா கிட்ட இருந்து வந்து ஒரு பர்சன் வருவாரு. ஸோ ஒரு ஜீசஸ் செயின்ட் வந்து வருவாரு. அவர் தான் பிரான்சிஸ்கோ சேவியர். இந்த பிரான்சிஸ்கோ சேவியர் வந்து இந்தியாக்குள்ளே வந்து நிறைய வரைக்கும் செட்டில் ஆயிட்டு நிறைய பேர் இந்த கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்களையும் நிறைய மக்களையும் வந்து மதமாற்றம் செய்யறது வந்து இவர் தான். ஸோ இந்த பிரான்சிஸ்கோ சேவியர் வந்ததுனால ஸோ இவர் நிறைய மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கன்வெர்ட் பண்றதும் கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டட் நிறைய டெவலப்மெண்ட்டும் இது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் நீங்க ஞாபகம் வச்சுன்னா தட் இஸ் வாட். அதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அதுக்கு பார்ப்போம். ஸோ அதே போல இந்த நம்ம பார்க்குற இந்த போர்ச்சுகீஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய விஷயங்களை மாற்றுவாங்க. ஸோ அதுல முக்கியமா வந்து அவங்க கடலோர பகுதியில் அவங்களுக்கான நிறைய வேர் ஹவுசஸ் இந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல அவங்க கார்டஸ் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, நம்மளோட அல்போன்சா டே அல்பெக்கோர்க்கு அல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மைதா தான் இந்த பாலிசி ப்ளூ வாட்டர் பாலிசி எடுத்துட்டு வருவார். இந்த மைதா கூட இன்னொரு பாலிசி எடுத்துட்டு வருவாரு, அதுதான் கார்டேஸ் சிஸ்டம். இந்த கார்டே சிஸ்டம்னா என்ன? இந்த கார்டே சிஸ்டம்னா என்னன்னா இந்த கடல் பகுதியில வந்து இந்த போர்ச்சுகீஸ் தான் ராஜான்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது என்னன்னா இவங்க கையில பெரிய பெரிய ஒரு எந்திரங்கள் கொண்டு அதே போல கெனான்ஸ் கொண்டு பீரங்கி கொண்டு படகுகள் கப்பல்கள் கடலுக்குள்ள சுத்திட்டு இருக்கும். இவங்க பர்மிஷன் இல்லாம வேற யாருமே அங்க ட்ரேட் பண்ண முடியாது. ஈவன் பவர்ஃபுல்லா இருந்த முகல் எம்பையர் அக்பர், இன்னும் நிறைய முகல் எம்பையர் அவங்களோட படகுகளே என்னன்னா இவங்களோட பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும். இவங்களோட பர்மிஷன் வாங்காம இந்த கடல் பகுதியில் அவங்க சுத்தினாங்கன்னா அவங்க அந்த கப்பலையே மூழ்கடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா நேவல் பேஸ்ல இருந்தாங்க இந்த போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகல் தரையை கட்டுப்படுத்தல, ஆனா கடல் பகுதியை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இந்த வாட் இஸ் திஸ் கார்டேஸ் சிஸ்டம்னா இதுதான் அங்க இருக்கிற கார்டேஸ் சிஸ்டம். மொத்தத்துல யாருமே லைசன்ஸ் சிஸ்டம், நேவல் ட்ரேட் லைசன்ஸ் என்று சொல்லுவாங்க. கடற்பகுதியில அவங்க பிரயாணிக்கிறதுக்கும் ட்ரேட் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் இருந்துதான் ஆகணும். அதான் இந்த போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் கடல் பகுதியில. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது என்ன? ஸோ நம்ம பார்க்குற இந்த போர்ச்சுகீஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வேற என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இவங்க நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்படி சொன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா இன்னொரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம இந்தியாவுக்குள்ள சில்லி, பொட்டேட்டோ, டொமேட்டோ, கேஷ்யூ, டொபாக்கோ, பைனாப்பிள், கார்ன் இது எல்லாத்தையுமே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா
போர்ச்சுகீஸ் தான். ஸோ அவங்க வந்து தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்தியன் குசைன்குள்ள, இந்தியன் ஃபுட் லைஃப்குள்ள அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மட்டுமே இல்லை, அவங்க நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முத இந்தியாவுக்குள்ள பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். அவங்க 1556 அந்த காலகட்டத்தில் இவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்கு? நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கெல்லாம் நாலேஜ் கொடுத்துட்டு படிக்க வைக்கலாம்னா அப்படியெல்லாம் இல்லை. அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுக்குன்னா முக்கியமா கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. ஸோ கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நிறைய வரைக்கும் வந்து அவங்க இந்த பைபிள், கிறிஸ்டியன் புக்ஸ் இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு ஷேர் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ். அது மட்டுமே இல்லாம நிறைய சயின்ஸ், ஆயுர்வேதம், சயின்டிஃபிக் ரிலேட்டட் ஸ்டடி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ். ஸோ அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்குள்ள வர்றதுனால இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட், கோவா, கேரளா இந்த ரீஜன்ல வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. இண்டோ யூரோப்பியன் ஸ்டைல்ல வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த ஐபீரியன் ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்லுவாங்க, இந்த போர்ச்சுகீஸ் ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. அதே போல நிறைய மேனிகுலின், போர்க்யூக்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க நம்ம இந்தியாவுக்குள்ள இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு டைனஸ்டி எதுக்கு அவங்க எண்ட் ஆனாங்க, எதுக்கு அவங்க டவுன்ஃபால ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னன்னா இவங்களோட ரிலீஜியஸ் பாலிசி. நம்ம போர்ச்சுகீஸோட ரிலீஜியஸ் பாலிசி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா அவங்க கோவாக்குள்ள வந்த பிறகு கோவா இன்க்யூசன்ஸ் என்று சொல்றாங்க. அவங்க மெல்ல 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 வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைய வரைக்கும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்னா ஏமாத்தி எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து மதம் மாற்றம் செய்வது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம யாரெல்லாம் மதம் மாறலையோ அவங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த ரீஜன்ல. இது மட்டுமே இல்லாம நிறைய வரைக்கும் ஹிந்து டெம்பிள்ஸ் மற்றும் முஸ்லீம் டெம்பிள்ஸ் லோக்கலா இருக்கிறது எல்லாத்துலயுமே வந்து அவங்க இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா தகர்க்கிறது, டேமேஜ் பண்றது இந்த மாதிரி வந்து அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்ஷன்ஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ நம்ம பிரிட்டிஷர்ஸ் நிறைய பண்ணாங்க, ஆனா அவங்க ஆர்கியாலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம இந்தியன் டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பாதுகாத்தாங்கன்னு சொல்லலாம், இன்னும் புதுப்பிச்சாங்கன்னு சொல்லலாம், இன்னும் தெளிவா படிச்சாங்கன்றும் நம்ம சொல்லலாம். பட் ஆனா போர்ச்சுகீஸ் அப்படி இல்லை. அவங்க மதத்தை வந்து இங்க திணிக்க ஆரம்பிச்சது இல்லாம இங்க இருக்கிற மதங்களையும் மக்களையும் வந்து குறைச்சிட போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால இங்க இருக்கிற லோக்கல் ஹிந்து ராஜாங்கள் இருந்தும் முஸ்லீம் ராஜாங்கள் இருந்தும் ஒரு எதிர்ப்பு வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த போர்ச்சுகீஸ்க்கு எதிராக வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வந்து நின்னாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எதிர்த்து நின்னாங்க. அதுதான். அதே நீங்க பிரிட்டிஷ் எடுத்துக்கோங்க, அவங்க ப்ராஃபிட் மட்டும் தான் மெயின் நோக்கதா இருந்தாங்க. அதே போல நிறைய இந்தியன் கிங்டம்ஸே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால்தான் பிரிட்டிஷ் ரொம்ப காலம் நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். அதே போல இவங்க என்னன்னா கடல் பகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கல்ல, இவங்க நிறைய சேட்டைகளும் பண்ணாங்க. அந்த மாதிரி சேட்டை தான் ஷாஜஹான் ஆட்சி பண்ணும்போது பண்ணாங்க. என்னன்னா ஹூக்ளி என்றால் எந்த இடம்னா நமக்கு தெரியும், இது வந்து கல்கத்தா கிட்ட இருக்கிற ஒரு ரீஜன். ஸோ அங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ஒரு பிரைவேட் பெண்ணை வந்து அவங்க கிட்னாப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்டர்னல் பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறிடும். அதுக்கடுத்து வந்து நம்ம ஷாஜஹான் வந்து ரொம்ப கோவப்படுவார். கோவப்பட்டதுமே இல்லாம வந்து ஸோ ஸ்லேவ் கேர்ள்ஸ் அவங்க கடத்திட்டாங்க, அப்டக்ட் பண்ணிட்டாங்கன்றதுனால அவங்க பண்ண தப்புக்கு வந்து ராஜா வந்து ஒரு பெரிய படை அனுப்பி அவங்கள துரத்தி அடிப்பாங்க. அப்படின்னா கடல்ல இருந்து அந்த இடத்துல ஹூக்லியில இருந்து அவங்கள துரத்தி அடிப்பார். அந்த இடத்துல அவங்கள காலி பண்ண விட்டுருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்பேக் வந்து இந்த போர்ச்சுகீஸ் மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. இது மட்டுமே இல்லாம ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும்போது அப்படின்னா 1600க்கு முன்னாடி 1500 1600 வரைக்கும் யூரோப்பியன் பவரா இந்தியாவில் இருந்தது யாருன்னா போர்ச்சுகீஸ் மட்டும்தான். அதே போல இவங்களோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அதிகம் நம்ம பார்த்தோம்னா யாருமே இவங்கள கடற்பகுதியில எதுக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா 1600க்கு அப்புறம் நிறைய யூரோப்பியன் பவர்ஸும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா டச், பிரிட்டிஷ் இவங்க 2 பேரும் என்டர் ஆனோடனே அவங்களோட கடற்படை படை வந்து இந்த போர்ச்சுகீஸ் மக்களுக்கு வந்து இந்த போர்ச்சுகீஸ் கடற்படைக்கு சமமானதா இருக்கும், போட்டி கொடுக்கத்தகையதா இருக்கும். அதனால இந்த கடற்படையில அதே போல கடல் பகுதியில ப்ளூ வாட்டர் பாலிசி ஃபாலோ ஆயிட்டு கடல்ல இவங்களோட டாமினன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே போயிடுச்சு. இது ஒரு செட்பேக் போர்ச்சுகீஸ்க்கு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா போர்ச்சுகீஸ் மக்கள் வந்து
பிரேசில் என்ற ஒரு கண்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சாங்க சவுத் அமெரிக்கால. ஸோ அதனால அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்து அந்த பக்கம் போக ஆரம்பிச்சு. ஏன்னா அங்க அவங்களுக்கு பிரேசில்ல நிறைய தங்கம் கோல்டு கிடைக்க ஆரம்பிச்சு, அதே போல சுகர் கல்டிவேஷன் அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் அதிகமானதுனால இந்த போர்ச்சுகல் மக்கள் அதே போல போர்ச்சுகீஸ் எல்லாமே வந்து அங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அங்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் ஸ்ட்ராங்கான படை கொடுக்கறதோ ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ இங்க அவங்களால முடியல. ஸோ இதுவே ஒரு காரணமா நம்மளால பார்க்க முடியும். இதே கதையை நம்ம இன்னும் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, லோக்கல் கிங்ஸ் இந்த மராத்தா ராஜாங்க அவங்க பிரச்சனை வச்சுக்கிட்டாங்க. ஒரு 1739 அந்த காலகட்டத்துல வந்து இந்த மராத்தா ராஜா வந்து இந்த பேசின் பகுதி எது இருக்கோ அவரோட ராஜ்யத்தின் பகுதியை வந்து தான் கைப்பற்றிக்கிட்டாரு. ஸோ அதோட இந்த போர்ச்சுகீஸ் வந்து துரத்திட்டாங்க. ஸோ மொத்தத்துல பார்த்தோம்னா நிறைய எதிர்ப்புகள், இன்டர்னல் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் செஞ்சதுனால தான் இந்த போர்ச்சுகீஸ் மக்கள் வந்து அங்கிருந்து துரத்தப்பட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஓவராலா 1498 முத நம்ம இந்தியாவுக்குள்ள வந்த யூரோப்பியர்கள் போர்ச்சுகீஸ் தான். அதே போல 1961 கடைசியில நம்ம இந்தியா இருந்து போனதும் அவங்க தான். கடைசியில 1960 சுதந்திரம் 1941 47 வந்துருச்சு. ஆனா அவங்க ஏன் 1961 போனாங்கன்னா 1961 ஆபரேஷன் விஜய் பெர்ஃபார்ம் பண்ணி கோவால இருந்து அவங்கள துரத்திட்டோம். ஸோ இதோட போர்ச்சுகீஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இல்லை. ஸோ இதுதாங்க போர்ச்சுகீஸோட என்ட்ரன்ஸ், அதே போல அவங்களோட ஹை, அதே போல லோ எல்லா ஸ்டேஜஸ்மே வந்து நம்ம பிக்டோகிராஃபி எல்லாம் அதே போல மேப்போட கிளியர் கட்டா நம்ம பார்த்துட்டோம், படிச்சுட்டோம், கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். இதே போல அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.